வெல்கம் டு தாரணி சேனல். ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். துண்டு துண்டாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு எடுத்துக்கலாம். துண்டு துண்டாக இருந்தோன்னா அப்புறம் நமக்கு தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கூட பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா. நம்ம இதில் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா 1 இல்லை 2 சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, அப்புறமா தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க சப்பாத்தி மாவை சின்னதாக தேய்ச்சிட்டு இந்த ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சம் எடுத்து உள்ளே வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல்ல போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.